பிரியாணி யாருக்கு தாங்க பிடிக்காது? பிரியாணின்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஃபேவரட். பிரியாணிக்கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸே இருப்பாங்க. பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, அப்புறம் வந்து ஃபிஷ் பிரியாணி இருக்குது, அப்புறம் கனவா பிரியாணி, ப்ரான் பிரியாணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சிக்கன் கீமா முட்டை பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் இன்றைக்கி மண்பானையில் செய்திருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை எண்ணெய் 3 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 2 சின்ன சின்னதாக நறுக்கி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு, கரம் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு தயிர் ஒரு 100 ml, தக்காளி 2 சின்னதாக நறுக்கி எல்லாத்தையும் வச்சு வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சிக்கன் கீமாக்கு நான் 3 போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இது கூட ஆட் பண்ணி 3 கப் தண்ணி விட்டு 10 நிமிஷம் வந்து வேக விடுங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம அடுப்பு ஆரம்பிக்கும் போதே அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் சாதம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தனி பாத்திரத்தில் ஜீரகம், புதினா, உப்பு போட்டு அந்த அரிசியை வந்து ஒரு 80% குக் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறோம்ல, அதில் வந்து நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் இந்த 80% குக் பண்ண ரைஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லெவல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப வந்து ட்ரையாக ரைஸ் மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம குக் பண்ணோம் இல்லையா, அந்த சாதத்தை வெடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஊற்றி நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. அந்த அரிசியை விட தண்ணி கொஞ்சம் மேலே இருந்தால் அதுவே போதும் நம்ம வேகிறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வந்து அது தம் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு இது தம் போடுற டைமில் வந்து ஒரு 4 முட்டை அளவுக்கு பொடி மாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் கிண்டிட்டு இந்த பொடி மாஸ் அது கூட ஆட் பண்ணி அதை அழகாக உடைக்காமல், அரிசியை உடையாத அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு வந்து அரிசி நல்லாவே விரையாக இருந்தது, உடையவே இல்லை. நான் அழகாக கிண்டி விட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இது நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் வந்து யூடியூப்லலாம் எதுவுமே பார்க்கல. நான் வந்து நானே யோசிச்சு தான் அந்த ரெசிபி செய்தேன். சூப்பராக இருந்தது. இது வந்து அப்படியே முட்டை பிரியாணின்னு சொல்ல முடியாது, சிக்கன் பிரியாணி மாதிரியே இருந்தது. நம்ம வந்து சிக்கன் 3 தான் யூஸ் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.